அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி நடக்க இருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமி நாளானது நாம் வேண்டும் வேண்டுதல்களை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல முழு நிலவு நாளாகும். இந்த நாளில் சிவபெருமான், முருகன், அம்மன், குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அவ்வாறு மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் தேர்ந்து, குலதெய்வ தோஷங்கள் நீங்கி, தீரா கடன் தீர்ந்து, நம் வேண்டுதல்கள் நிறைவேறி சகல நன்மைகளையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் பொழுது, அந்த கிரிவலத்தின் போது அந்த நிலவனை வணங்கும் பொழுதும் நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் அந்த இறைவன் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி கிரகநிலை மாற்றங்களை தொடர்ந்து கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த விதமான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன நடக்க போகுது, இந்த மாதம் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுதா, நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகுதா, எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சித்ரா பௌர்ணமி கிரகநிலை மாற்றமானது கன்னிராசிக்காரர்களுக்கு நின்று நிதானித்து செயல்பட வேண்டிய நாட்களாக அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளில் முழு ஈடுபாடு இருந்தால் மட்டுமே சாதகமாக முடியுங்க. வாழ்க்கை துணையோடு நீங்கள் ஏற்பட்டிருந்த பிணக்குகள்லாம் உங்களுக்கு நீங்க போகுது. குடும்பத்தினர் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு முழுமையாக உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்கள் எண்ணப்படி நடந்துக்குவாங்க. தேவையான அளவுக்கு பணம் இருக்கிறதால செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும். சிரமம் எதுவும் ஏற்படாது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தந்தை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கள் போகுது. சிலருக்கு சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். புதிய மின்சார மின்னணு சாதனங்கள்லாம் நீங்கள் வாங்கி மகிழ போகிறீங்க. அரசாங்க வகையில் வீண் செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கக்கூடும். மாத பிற்பகுதியில் வீடு நிலம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அனுகூலமாக உங்களுக்கு முடிய போகுது. சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மாத பிற்பகுதியில் தாய்மாமன் மூலமாக எதிர்பார்த்த சுப செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சு விட முடியும் உங்களால். மாத பிற்பகுதியில் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக விமர்சனங்களுக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். கவனமாக இருங்க. இருந்தாலும் கூட அதனால் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது. தற்காலிக பணியாளர்களுக்கு மாத பிற்பகுதி வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதாக இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல இருந்தாலும் செலவுகள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பணியாளர்கள் ஏனோதானோன்னு வேலை பார்ப்பாங்க. கொஞ்சம் கண்டிப்போடு நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும். அடகுல வைத்திருந்த நகைகள்லாம் நீங்கள் மீட்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்பட்டிருக்கு. தோழிகளின் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக அமையும். மேலும் பரிகாரமாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் செய்கிறது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல கிரகங்கள் உங்கள் 8ஆம் வீட்டில் செல்வதால் மாதத்தின் முதல் பாதி தீவிரமானதாக உணரப்படுவீங்க. நீங்கள் மே 15, 2026க்கு பிறகு கவனம் உயர்கல்வி, பயணம் மற்றும் பரந்த கண்ணோட்டங்கள் நோக்கி நகருது. மே 29, 2026 அன்று புதன் மிதுன ராசியில் நுழையிறது உங்கள் கன்னி 2026 ஜாதகத்தில் தொழில் புரியும் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையும். மிதுன ராசியில் உள்ள வியாழன் தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவளிக்குதுங்க. அதே நேரத்தில் மீனராசியில் உள்ள சனி உறவுகள் மற்றும் பொறுப்புகளில் பாடங்களை கொண்டு வருது. கன்னிராசியின் மே மாத ஜாதகம் மாற்று கருப்பொருட்களை போலவே இந்த பிரபஞ்ச அமைப்புகள் கன்னிராசியின் பகுப்பாய்வு மற்றும் உணர்ச்சி ஆழத்தை செம்மையானது. 2026 மே 15 வரை மேஷராசியில் சூரியன் இருக்கிறது மறைமுகமான சவால்கள், பணியிட அரசியல் அல்லது உள்மாற்றங்களை கொண்டு வரலாம். மாறி வரும் சூழ்நிலைகளுக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். தொடக்கத்தில் மீனராசியில் செவ்வாய் இருக்கிறது கூட்டாண்மை மூலமாக அழுத்தத்தை உருவாக்கலாம். 2026 மே 11க்கு பிறகு செவ்வாய் மேஷராசிக்குள்ளே நுழைந்து உருமாற்றத்தை தீவிரப்படுத்தி தீர்க்கமான நடவடிக்கையை கோருது. 2026 மே 15க்கு பிறகு ரிஷபராசியில் சூரியனும் புதனும் இருக்கிறது வளர்ச்சி, கற்றல் மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கு ஆதரவளிக்குது. உங்கள் திறமைகளை விரும்பப்படுத்துறது அல்லது புதிய திசைகளை ஆராயறது பற்றி நீங்கள் பரிசீலிக்கலாம். 2026 மே 29 அன்று மிதுன ராசிக்குள்ள நுழையும் புதன் தொழில் தெளிவு, தகவல் தொடர்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்குது. மிதுன ராசியில் உள்ள வியாழன் தொழில்முறை வெற்றிக்கு ஆதரவளிக்குது. மீனராசியில் உள்ள சனி கூட்டாண்மைகளில் ஒழுக்கத்தை கூறுது. இந்த கன்னிராசி
ஜாதகம் மாதத்தின் நடுப்பகுதியில் பிறகு சீரான தொழில் முன்னேற்றத்தை குறிக்குது. மேலும் இந்த மே மாத ஜாதக பயிற்சியின் தாக்கம் கலவையான நிதி போக்குகளை காட்டுது. 8ஆம் வீடு செயல்படுவதால் மாதத்தின் முதல் பாதியில் திடீர் செலவுகள் அல்லது நிதி சரி செய்தல்கள், கவனமான திட்டமிடல்கள் தேவைப்படுது. மே 15க்கு பிறகு ரிஷபராசியில் உள்ள சூரியனும் புதனும் நிதி நிலைத்தன்மையை மேம்படுத்துது. பயணம், கற்றல் அல்லது வெளிப்புற ஆதாரங்கள் மூலமாக ஆதாரங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் காணலாம். ரிஷபராசியில் உள்ள சுக்கிரன் தொடக்கத்தில் நிதி வசதியை அதிகரிக்குது. மிதுன ராசியில் உள்ள சுக்கிரன் தொழில் அல்லது பொது பிம்பம் தொடர்பான செலவுகளை கொண்டு வரலாங்க. மேலும் மாதத்தின் முதல் பாதியில் மன அழுத்தம், சோர்வு அல்லது உணர்ச்சி வசப்படுறதல் பார்வை. மேஷராசியில் சூரியனும் மீனராசியில் செவ்வாயும் இருந்தால் மன சமநிலையை பாதிக்கும். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதமானது மாற்றங்கள், திருப்பங்கள், முன்னேற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுது. மே மாதம் 1ஆம் தேதி ராசிநாதன் நீச்சை விட்டு வெளியே வருகிறார். 8ஆம் இடத்திற்கு மாறினாலும் நீச்சத்திலிருந்து வெளிவருவது நல்ல அமைப்பு. தொழில் அமைப்புகளில் இருக்கும் மறைமுக எதிரிகளிடம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு, ராகு 6, 10 இடங்களில் இருப்பது தொழில் அமைப்பில் இருக்கும் மறைமுக எதிரிகளை வெற்றி பெற யோகம் உண்டாகும். மேலும் பாக்கியாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருப்பதால் தந்தை வழியில் நன்மைகள் கிடைக்கும். சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகியிருக்கு. பாக பிரிவினையில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம், அங்கீகாரம் கிடைக்கும் யோகமும் உண்டாகியிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தாய், தந்தை, வண்டி வாகனம், காதலுக்கு ஒப்புக்கொள்ளாத நிலைமைகள் எல்லாம் மாறும். வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறது, வேலைக்கு செல்வதற்கு அனுமதி கிடைக்கும். இளைய பருவத்தினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5, 9 வலுத்திருக்கிறதால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் பேசலை, நடக்கலைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு அந்த நிலைமைகள் மாறும். பணவரவை பொறுத்த வரைக்கும் வேற்றுமொழி, இன, மதத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். அரபு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. பழைய கடன்களை அடைச்சி முடிப்பீங்க. மேலும் பொறுப்பை பொறுத்த வரைக்கும் பணியில் நிலைத்தன்மை இருக்கும். புதிய பொறுப்புகள்லாம் வரும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் மெதுவாக வளர்ச்சி இருக்கும். பணவரவு சாதாரணமாக தான் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தினா சேமிப்பு சாத்தியமாகும். பெரிய முதலீடுகளை தள்ளி போடுறது நல்லதுங்க. குடும்பத்தில் அமைதி நிலவும். உறவுகளில் நல்ல புரிதல் இருக்கும். திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக அமையும். மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதம் தொழிலதிபர்கள் மற்றும் ஊழியர்கள் இருவருக்கும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். வணிகர்களோடு ஒப்பிடும்போது வேலை செய்கிறவங்களுக்கு இது போனஸாக வழங்கப்படலாம். மே மாதம் கல்வி சராசரியை விட சிறப்பாக இருக்குங்க. சனியின் நில காரணமாக உங்கள் மனதை அமைதிப்படுத்தி முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நீங்கள் சிறந்த பலன் அடைவீங்க. பெரியவர்கள் சொல்கிறத கேட்டால் மற்றும் பெரிய சச்சரவுகள் எதுவும் ஏற்படாது. இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை கவனமாக பரிசீலிக்கப்படணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரஸ்பர நல்லிணக்கத்துக்காக நீங்கள் பாடுபடுறது மூலமாக மட்டுமே குடும்ப வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும். காதல் உறவுகள்லாம் நல்லா இருக்கும். நிச்சயதார்த்தம் அல்லது திருமணத்தை முன்னெடுத்து போகிறதுக்கு மே மாதம் கலவையான பலன்களை தரும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சராசரியாவோ அல்லது ஓரளவு சிறப்பாகவோ இருக்கும். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதம் சராசரியை விட கொஞ்சம் சிறந்த நிதி முடிவுகளை உங்களுக்கு தரக்கூடும். செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும். அதே வேளையில் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்த நீங்கள் புத்திசாலித்தனமாக செலவு செய்யணும். சேமிப்பை கூட்டணும். இந்த மாதம் எந்த உடல்நல பிரச்சனைகளையும் தவிர்க்கணும். தலைவலி, காய்ச்சல் மற்றும் காயங்கள் போன்ற பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் உங்கள் உணவில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பரிகாரமாக நீங்கள் பெண்களுக்கு சிவப்பு நிற இனிப்புகளை கொடுக்கலாம். மேலும் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு நினச்சதை முடிக்கிறதுல வல்லவரான உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதால இதுவரைக்கும் வெற்றி மேலே வெற்றி அடைந்து வந்த உங்களுக்கு இனி அந்த நிலை மாறும். எடுக்கும் வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உடன் இருக்கிறவங்களின் ஒத்துழைப்பு கிடைக்காம போகவும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. நடப்பு வட்டத்தில் விரிசல் ஏற்படும். குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சச்சரவுகள் வந்து மறைஞ்சிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் 2 பேருக்குமே இடைவெளி ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நிதானமாக கவனமாக இருங்க. விரையாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் இந்த மாதத்தில் கூடுதல் நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் என்பது இல்லாமல் போகும். மறைமுக தொல்லைகள்லாம் அதிகரிக்கும். எடுத்தோம் முடித்தோன்னே எந்த ஒரு வேலையுமே நீங்கள் முடிக்க முடியாமல் இழுபறியாகும்.
நல்லா பழகி வந்தவங்களுக்கு உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய நிலை உருவாகும். உடல்நிலையில் அப்பப்போ ஏதாவது ஒரு சிறு சங்கடங்கள்லாம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களை பாதுகாப்பார், நெருக்கடிகளில் இருந்து மீட்டெடுப்பார், நோய் நொடிகளில் இருந்து காப்பாற்றுவார். எதிர்ப்பு வம்பு வழக்குங்கிற நிலைமையெல்லாம் மாறி உங்களுக்கு வெற்றி ஏற்படும். மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதையும் அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் புதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதால உங்கள் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வேலையுமே நீங்கள் திட்டமிட்டு நடத்த முடியாமல் போகலாம். கவனமாக அது செஞ்சீங்கன்னா நல்லபடியாக முடியும். மேலும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதன் நிறைந்த செல்வங்களையும் நிம்மதியும் உங்களுக்கு வழங்க போகிறாரு. தடைப்பட்ட வேலைகள்லாம் நல்லபடியாக நடந்து முடிய போகுது. வராமல் இருந்த பணமெல்லாம் வந்து சேரும். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழிலை விரிவு செய்யவும் புதிய சொத்து விரிவு செய்யவும் வாங்கவும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். சிலர் புது இடம் வீடு வாகனமெல்லாம் வாங்குவாங்க. குரு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால வேலையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்போடு நீங்கள் செயல்படுறதும் மேலதிகாரியை அனுசரித்து போகிறதும் நல்லது. குருவின் பார்வைகள் தன குடும்ப வாக்குஸ்தானம் சுகஸ்தானம் சத்ரு ஜெயஸ்தானத்துக்கு கிடைக்கிறதால மழையளவு சங்கடங்கள் வந்தாலும் அது வந்த வழியே போயிடும். எல்லாத்தையுமே சமாளிக்கும் நிலை ஏற்படும். குடும்ப பிரச்சனைகள்லாம் விலகும். எதிர்ப்பு வம்பு வழக்குகள்லாம் இருந்து முடிவுக்கு வரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளில் விலகும். இழுபறியாக இருந்த வழக்குகள் விவகாரங்கள்லாம் முடிவுக்கு வரும். உறவினர்களோடு நீங்கள் இணக்கமாக இருக்க போகிறீங்க. மேலும் சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதக்காரர்களுக்கு சிந்திச்சு செயல்படுறதுல வல்லவங்க நீங்கள். பிறக்கும் இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய மாதம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானோட உங்கள் சகாயஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் சஞ்சரிக்கிறதால உங்களுக்குள்ள இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். வேலைகளில் தாமதம் வரும். தவறானவர்களின் அறிமுகம் ஏற்பட்டு அவர்கள் காட்டும் வழியில் நீங்கள் போய் சிலருக்கு சட்ட சிக்கல்களும் கூட ஏற்படும். எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு செயல்பாட்டையுமே நீங்கள் செய்யக்கூடாது. அது நல்ல நட்புகளை இழக்க வேண்டிய காலகட்டத்தை உருவாக்கும். வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு அதிகரிக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் நிலை உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால அனைத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். யாரையுமே பகைச்சிக்க வேண்டாம். நீங்கள் சட்டத்துக்கு புறம்பான வேலைகளில் ஈடுபட வேண்டாம். இந்த இக்கட்டான நேரத்தில் தன குடும்பாதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால எத்தனை நெருக்கடி வந்தாலுமே வசதி வாய்ப்புகள்லாம் உண்டாகும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலை உயரும். உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட அது ஒவ்வொன்றுமே நன்மைக்குன்னு சொல்லி நீங்கள் இருந்துடுங்க. அதில் ஒவ்வொன்றுலையுமே ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். ராசிநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால பணப்புழக்கம் கூடும். தொழில் முன்னேற்றம் அடையும். மேலும் பரிகாரமாக நீங்கள் அனுமன் வழிபாடு மேற்கொள்ளுங்க. நன்மைகள்லாம் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.